வெல்கம் டு மை சேனல் ஜிஎம்பி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேக் செயின் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போடும்போது எப்படி நம்ம லூப் எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் அதை ஒட்டி குட்டியாக ஒரு செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நீடில் பேக்கில் கொண்டு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருப்போமா அதுலேருந்து லூப் எடுக்கணும். இந்த லூப் கொஞ்சம் லாங்காகவே எடுத்துக்கோங்க. அண்ட் சேம் அதே மாதிரி பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எடுத்துட்டு நீடில் பேக்ல அதாவது ரிவர்ஸ்ல கொண்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச்ல இருந்து இன்னொரு லூப் எடுக்கணும். ஸோ இந்த லூப் லாங்காவே போட்டுக்கோங்க. அண்ட் சேம் ப்ராசஸ் தான் அகைன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்கு இந்த லூப் வந்து நம்ம லாங்கா போட சொல்றோம் அப்படின்னா, இப்போ லாங்கா ஒரு செயினுக்கு நடுசுல குட்டி குட்டியா பால்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ஸ்டிச்சை பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு ஒரு லாங் லூப் போடுறோம். ஸோ இப்போ பாருங்க, நம்ம வந்து இவ்வளோ செயின் போட்டிருக்கோமா, நடுஸில் எப்படி தெரியுது பாருங்க. அந்த டிசைன் வந்து குட்டி குட்டியாக பால்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. இது இந்த டிசைன் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு. ஸோ இந்த டிசைன்ஸை நீங்கள் பிளவுஸ் ஒர்க்கில் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியாகவே வரும். ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்டெப்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணதாங்க ஆரியை பொறுத்தவரை நல்லா சூப்பராக ஒரு இன்புட் கொண்டு வர முடியும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சேம் ப்ராசஸ் தான் அகைன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கிட்ட அதாவது ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்துட்டு த்ரெட்டு அண்ட் நீடில் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது, த்ரெட் வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது கரெக்டாக வியூவில் காமிக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ திரும்ப சொல்கிறேன், ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் அகைன் குட்டியாக ஒரு ஸ்டிச் எடுங்க. ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோம்ல அதுலேருந்து நம்ம த்ரெட் எடுக்கணும். த்ரெட் எடுத்து அந்த ஸ்டிச் கொஞ்சம் லாங்காக இருக்கட்டும். அதே மாதிரி அதை ஒட்டி குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த நீடில் ரிவர்ஸில் கொண்டு வந்து பேக்ல இருந்து த்ரெட் எடுத்து ஃப்ரண்ட்ல கொண்டு போகிறோம். ஓகேவா? ஸோ இதே தான். இதை அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக நல்லா போட்டு பாருங்க. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டிச் வந்து எப்படி உங்களுக்கு வருது, இல்லை இந்த ஸ்டிச்சில் எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் போடுறோம். ஸோ எப்பெல்லாம் நீங்கள் எந்தெந்த ஸ்டிச் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களோ அப்போல்லாம் ஜரி த்ரெட்லையும் போட்டு பார்க்கணும். அண்ட் சில்க் த்ரெட்லையும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஜரி த்ரெட்டில் வருது அப்போ நமக்கு சில்க் த்ரெட்லாம் ஈஸியாக வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சில்க் த்ரெட்டை பொறுத்தவரை அதில் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும். நூல் வந்து கட் ஆகும், நூல் திரியும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். அண்ட் வந்து சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுத்தோன்னு வைங்களாம், அந்த நூல் வந்து கட் ஆயிரும். அதனால் நீங்கள் சில்க் த்ரெட்டில் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். சில்க் த்ரெட்டை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் முக்கியம். சேம் ப்ராசஸ் தாங்க. நம்ம லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடுதோம், அதை ஒட்டி குட்டியாக ஒரு செயின் போடுறோம். போட்டுட்டு நீடில் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சில் இருந்து இன்னொரு லூப் எடுக்கிறோம். இந்த லூப் கொஞ்சம் லாங்காகவே போடுதோம். ஸோ லாங்காக நீடில் குத்தி அங்கேருந்து ஒரு செயின் ஸ்டிச் அதை ஒட்டியே போடுறோம். அண்ட் நீடில் ரிவர்ஸில் அப்படியே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் இருந்து நம்ம அகைன் லூப் எடுக்கிறோம். இதே ப்ராசஸ் தான். சேம் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு ஒன்ஸ் டைம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு ஸ்டிச் வரமாட்டுக்குது இல்லை ஏதோ ஒன்று அப்படின்னு நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. அகைன் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோலையும் நம்ம ஒரு டிப்ஸ் சொல்லுவோமா, இந்த வீடியோவில் என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கிளாத்தில் வந்து நீடியில் குத்தும்போது கிளாத் வந்து ஒரு பெரிய ஹோல் விழும். கிளாத்தில் ஹோல் வந்து ரொம்ப பெருசாக தெரியுதா, அப்போ என்ன பண்ணுங்க, நீடில் நீங்கள் ரொம்ப லாங்காக உள்ள ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக குத்தி பாருங்க. நீடில் ஃபுல்லாகவே துணிக்கு கீழே போகக்கூடாது. அந்த நீடிலோட நுனி மட்டும்தான் கீழே போகணும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. கிளாத்தில் ஹோல்ஸ் வந்து விழவே விழாது. அப்படி விழுந்தாலும் லைட்டாக தாங்க விழும். பார்க்க உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். நம்மளோட கிளாஸில் நான் ஒரு 50 ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் நேரில் கற்றுப்பாங்க. ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்துட்டு ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆரி கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தும் கற்றுக்காமல் இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஜரி த்ரெட்டில் ஜூம் வியூ காமிச்ச மாதிரி இதுலேயும் ஜூம் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இதில் கரெக்டாக தெரியும் நீடில் நம்ம எங்கே குத்தணும், எப்படி ரிவர்ஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். லாங்காக ஒரு செயின் போட்டோம், அதை ஒட்டி குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு
அண்ட் நீடில் ரிவர்ஸில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோம்ல அதுலேருந்து ஒரு லூப் எடுக்கிறோம். அந்த லூப் கொஞ்சம் லாங்காகவே இருக்கட்டும். லாங்காக ஏன் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் குட்டியாக ஒரு ஸ்டிச் போடுறோம், ரிவர்ஸில் கொண்டு வரோம், ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோம்ல அதில் இருந்து நீடில் குத்தி த்ரெட் எடுக்கிறோம். இந்த லூப் கொஞ்சம் லாங்காகவே இருக்கட்டும். சேம் ப்ராசஸ் தான். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவுட்புட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு அப்படின்னு விட்டுறாதீங்க. டெய்லி நீங்கள் வந்து ஹோம் ஒர்க் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி டெய்லி வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் ஆரி கற்றுக்கிட்டவங்க தனியாக அதுக்குன்னு துணிலாம் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வீட்டில் நம்மளோட வேஷ்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த கிளாத் வந்து பிளெயினாக இருக்கணும். ஸோ என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஃபைனலாக ஸ்டிச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஸ்டிச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.